காய்கறிகள பத்திய ஒரு பதிவு இது. காய்கறி வியாபாரம் நல்லதா? இல்ல அதுல லாபம் இருக்கா? அந்த லாபம் இருக்குதுன்னா, அத எப்படி செய்யலாம்? அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோட பேர் வந்து வெஜ் ரைடர். வெஜ் ரைடர் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து காய் வண்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த காய் வண்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்னென்ன பொருட்கள எல்லாத்தையும் விற்பனை செய்றாங்க, எப்படி செய்றாங்க அப்படிங்கிறோம். முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிய நேரடியா போய் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சங்கம் மூலமா விவசாயிகள சந்திச்சு, அவங்ககிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நேரடியா விசாரிக்கிறாங்க. என்ன விலைக்கு தருவீங்க? எந்தெந்த நேரங்கள்ல உங்கள்ட்ட இந்த பொருட்கள் கிடைக்கும்? இதை எப்படி வந்து என்னோட இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பீங்க? இதுக்குண்டான விலையை எப்படி நிர்மாணம் பண்றீங்க? இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கேட்டுர்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து என்ன பண்றாங்க, இந்த பொருளை எந்த இடங்கள்ல விக்கலாம்? நகரத்துல விக்கலாமா? மாநகரத்துல விக்கலாமா? இல்ல கிராமங்கள்ல விக்கலாமா? அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ நகரத்துல இருந்து மாநகரத்துக்கு விக்கிறது தான் நமக்கு சிறப்பான வழி. ஏன்னா கிராமங்கள்ல ஒவ்வொரு வீடுகள்லையுமே காய்கறிகள் இருக்கிறதுக்கு காய்கறிகளை பயிரிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது மாநகரத்தை சூஸ் பண்றாங்க. மாநகரத்தை சூஸ் பண்ணி அதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட், ப்ளஸ் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், ஃபோன் நம்பர் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல இதை கம்ப்ளீட்டாக கொண்டு வர வச்சு தினசரி நைட்டு கொண்டு வந்து அது தேவையான வகையில் அதை வந்து பேக் செய்து தேவையான கஸ்டமருக்கு இதை ஒன் பை ஒன்னாக வந்து டெலிவரி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி ஆரம்பித்த இந்த பொருட்கள் வந்து கஸ்டமரோட நீடு என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜில் தெரிய வந்தது. கஸ்டமர் எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை கொடுங்க அப்படின்னு கேட்க, ஒரு வாரத்துக்கு கஸ்டமருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத அவங்ககிட்டயே ஒரு டீட்டெயிலை வாங்கி அதை ஒரு பேக்காக போட்டு அதை கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கஸ்டமருக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க 4 பேர்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாம் வெளியே போய் 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை இவங்க நமக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வீட்டுக்கே கொண்டு தந்துடுறாங்க. டெலிவரி சார்ஜ் வாங்குறது இல்லை அப்படிங்கிறத இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ண கஸ்டமரோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு லெவலில் வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து மாவட்டந்தோறும் 2000 கஸ்டமருக்கு மேலே இருக்கிறாங்க. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் இன்னைக்கு குறிப்பிடுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி மேலும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யறதுக்கு இந்த நாடு தயாராக இருக்கிறது, நீங்கள் எனக்கு என்னென்ன ரெஃபர் பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்க தயாராக இருக்கீங்கன்னா உங்கள் டீட்டெயிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு உண்டான விஷயங்களை உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். சுரேஷ்குமார் முருகன். நன்றி, வணக்கம்.